Hi friends, welcome to VividTech. உங்கள் மொபைலில் வந்து சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா? அதாவது நீங்கள் ஃபோன் வாங்கின புதுசில் வந்து உங்கள் மொபைலில் வந்து சவுண்ட் வந்து அதிகமாக கேட்டிருக்கும். ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பித்து நாள் போக போக உங்கள் ஃபோன் வந்து பழசாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து உங்கள் மொபைலில் வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. மோஸ்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் எப்படி திரும்பவும் சவுண்டை வந்து நல்லா அதிகப்படுத்துறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. பழையபடி நம்ம மொபைலில் வந்து சவுண்டை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலமாக தான் வந்து நம்ம சவுண்டை வந்து அதிகப்படுத்த போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வால்யூம் பூஸ்டர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு அதில் முதல்ல வர ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ரெட் கலர் சவுண்ட் ஐக்கான் போட்ட ஆப்பை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போமா இருந்தால் 10 மில்லியனுக்கு மேலே வந்து டவுன்லோட்ஸ் வந்து இருக்குது. ரேட்டிங்கும் பார்ப்போமா இருந்தால் 4.2 நல்ல ரேட்டிங் தான் இருக்குது. ரிவ்யூஸும் பரவாயில்ல, மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து வெரிஃபை ஆகி டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ 2.79 MB தான். ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம் வந்தால் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து டவுன்லோட் ஆகின ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ ஓப்பன் அப்படின்றது கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ண அப்புறம் ஓனிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இந்த நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. கேன்சல் கொடுப்போமா இருந்தால் நம்மளால் வந்து லோக் ஆக முடியாது. ஸோ ஓகே கொடுத்து தான் நம்மளால் வந்து இந்த ஆப்புக்கு வந்து என்டர் ஆக முடியும். ஸோ ஓகேன்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ குட்டி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது ஸ்டாப் சர்வீஸ், இதில் வந்து பூஸ்ட். ஸோ இந்த பூஸ்ட்டை வந்து நீங்கள் 60க்கு வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ். ஸோ இப்படி இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பூஸ்ட் ஆன் பூட் அப்படின்றதுக்கு வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் பண்ணிவிட்டு ஷோ வால்யூம் கண்ட்ரோல். ஸோ அதுவும் நீங்கள் வந்து தேவைன்னா வந்து கொடுத்து கொள்ளலாம். கொடுத்துட்டு மேக்ஸிமம் அலவுட் பூஸ்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 70 இல்லாட்டி 80க்கு வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் 90 100 வந்து வச்சுக்கொள்ளலாம். பட் 100 90 வச்சுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து அது வந்து டேமேஜ் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ 80 இல்லாட்டி 70 அந்த இதில் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை எப்போ வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சவுண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் சவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக சவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து நம்ம ஸ்பீக்கர் சவுண்டை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ இனி நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து சவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து கவலைப்படாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சவுண்டை வந்து அதிகப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.